சமாச்சாரம் தெரியாம டாய்டுங்கிறாரு அவரு. ஆமா டாய்டுன்னு. ஆமா சரி 1999லயே ஈக்கால் சூப்பு. என்ன சூப்பு? ஈக்கால் சூப்பு. ஈக்காடு சூப்பு எறும்பு முட்டை ரோஸ்ட். அட அது எத்தனை இருக்கும்? ஏனா எறும்பு எத்தனை முட்டை போட அதல முட்டை ரோஸ்ட். எறும்பு முட்டை ரோஸ்ட். சரி சரி. அட ஈக்கால் சூப்பு எறும்பு முட்டை ரோஸ்ட். எறும்பு முட்டை ரோஸ்ட் கொசு குருமா. அப்படி பெரிய ஆள்றா. கொசு குருமா மூணி மட்டம தேனத்துல கரைச்சு குடிச்சிட்டு கட்டேரம் அடிச்சு பரமற எங்க பரமற. ஈக்கால் சூப்பு எறும்பு முட்டை ரோஸ்ட். எறும்பு முட்டை ரோஸ்ட் கொசு குருமா. கொசு குருமா இந்த மூணையும் கரைச்சு குடிச்சிட்டு மட்டம தேனத்துல கட்டேரம் அடிச்சு பரமற எங்க பரமற. வேற கூப்பிட்டு ஒரு ஆளுக்கு சொல்றா. ஒரு ஆளுகிட்ட கூப்பிட்டு வேற சொல்றா. இவருக்கு முழு சம்பளமா? இவருக்கு முழு சம்பளமா? அவருக்கு தான் டபுள் சம்பளம்.
நாளை கோமாளி வேண்டாமா? நாளைக்கு பேசலாம். நீ பாரு நாளைக்கு வேற ஏய் அப்பா டீகால வந்து மந்திரி மகளே, படை தளபதிகளே, சேனாதிபதிகளே, என்ன சாமி சேராமத்துக்கு திருப்பிங்கள வாந்தி எடுக்கிறீங்க? சித்தம் பிடித்தவனுக்கு மற்றவர்கள் பேசுவதெல்லாம் பிதற்றலாகத்தான் தெரியும். சரி. ஓய் சபைக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு இன்னும் பேரும் பெருமை சேர்ந்த அழகர் பொன்னாடு. பொன்னாடி சின்னமுத்து கிராமத்தில் வாசம் பொறுத்த வரக்கூடிய ஆணாய் பிறந்த அப்புறமாகணும், பெண்ணாய் பிறந்திருக்க வறுமை தாய்மார்களும் தாய்மார்களும் அத்தனை பேரும் பெருத்த சபையாக அமர்ந்திருக்க காரணம் என்ன? அது உங்களுக்கு தெரியாது. மாரியம்மனுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இன்று நமக்கு அன்னபோஜனம் கொடுத்து ஓரிரவு நாடகத்தை சதுர்கூட்டி வைத்திருக்கிறார். ஆமா. இன்னும் ஸ்ரீ பாலமுருகன் நாடக சபா இல்லையா, ஏற்காட்டை சேர்ந்த அஜித் அவருடைய கலைக்குழுவை அழைத்து வந்து ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் வைத்த அத்தனை பேருக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக என் நெஞ்சார்ந்த பிடிமாறு நன்றி கலந்த வணக்கம். இப்பேற்பட்ட இந்த பெருத்த சபையில் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் பார்க்காத நாடகம் இருக்காது, கேட்காத கதைகள் இருக்காது. இருந்த போதும் இன்று வைத்திருக்கும் நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். பாரதத்தில் ஓர் கதையாக விளங்கி வரக்கூடிய இன்னும் விராட பருவத்தில் ஓர் கதை நடத்தக்கூடிய நாடகமோ கீச்சக சம்ஹாரம். சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமான நாடகத்தை அரங்கேற்றம் செய்து நாம் நடத்தி கொண்டிருந்தாலும் இந்நாடகத்தில் அதிகாலை பொழுதில் சபையினால் நான் வந்திருக்கின்றேன். நான் யார் என்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள்.